வணக்கம் நண்பர்களே, மினிபீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மினியேச்சர் குக்கிங் கூட ஒரு நல்ல கதையும் சேர்ந்து கேட்க போகிறோம். நட்பு, துணிச்சல், நகைச்சுவை எல்லாம் கலந்த ஒரு மந்திர கதை தான் இது. சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக கேளுங்க. வாங்க கதையில் நுழையலாம். ஒரு பசுமையான காட்டில் மரங்கள் தலையை ஆட்டி, ஆறுகள் இசையை போட்டு, பறவைகள் பாட்டு பாடி விளையாடி கொண்டு இருந்தன. அந்த காட்டில் 3 நெருக்கமான நண்பர்கள் வாழ்ந்தார்கள். குட்டி கரடி குமார், குறும்பு அணில் மின்மின், புத்திசாலி நரி நந்தா. ஒரு நாள் காட்டில் ஒரு பரபரப்பு. மந்திர மரம் பற்றி பேச்சு. அது காட்டின் மையத்தில் மூடுபனிமலைக்கு அப்பால் இருக்கிறதாம். அந்த மரத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறதாம். அதை கண்டுபிடித்தாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என ஒரு பழைய கதை சொல்கிறது. ஆனால் அந்த மரத்தை அடைய 3 சவால்களை கடக்கணுமாம். குமார், மின்மின், நந்தா மூவரும் முடிவு செய்தார்கள். நாம அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க போகணும். குமார் சொன்னா, நான் வலிமைசாலி. மின்மின் சொன்னா, நான் வேகமா ஓடுவேன். நந்தா சொன்னா, நாம ஒன்னாக இருந்தா எதுவும் செய்ய முடியும். முதல் சவால். மூவரும் பயணத்தை தொடங்கினாங்க. வழியில ஒரு பெரிய பள்ளம். மேல ஒரு பாறை தொங்கிக்கிட்டு இருந்தது. ஒருவரே அதை கடக்க முடியும். மிகவும் பயமூட்டும் இடம். குமார் முதலில் பாறையை தாவி கடந்தான். மின்மின் பயம் கொண்டு இருந்தாள். நந்தா சொன்னான், குமார் கையை பிடித்து கொண்டு தாவி விடு. மின்மின் தைரியமாக தாவி குமாரின் கையை பிடித்து கடந்தாள். நந்தா ஒரு கொடியை மரத்திலிருந்து கட்டி ஊஞ்சல் மாதிரி ஊஞ்சலிட்டு கடந்தான். மூவரும் வெற்றியுடன் சிரித்தார்கள். இரண்டாவது சவால். மூடுபனி மலைக்குள் ஒரு பெரிய குகை. கதவு மூடி இருந்தது. மேலே ஒரு எழுத்து. அது புதிருக்கான எழுத்து. 3 நண்பர்கள் 3 பொருட்கள் கொண்டு வந்தால் கதவு திறக்கும். அந்த 3 பொருட்கள்: ஒரு சிகப்பு இலை, ஒரு நீலக்கல், ஒரு மஞ்சள் பூ. மின்மின் வேகமாக ஓடிச் சென்று சிவப்பு இலையை எடுத்தாள். குமார் ஆற்றுக்கரையில் இருந்து நீலக்கல்லை தூக்கிக் கொண்டான். நந்தா ஒரு பூந்தோட்டத்தில் மஞ்சள் பூவை எடுத்து வந்தான். மூவரும் கதவின் முன்னால் பொருட்களை வைத்தார்கள். கதவு பெரும் சத்தத்துடன் திறந்தது. மூவரும் சந்தோஷமாக கைத்தட்டினார்கள். மூன்றாவது சவால். மந்திர மரத்தின் கேள்வி. மரத்தின் இலைகள் நட்சத்திரம் போல மின்னின. மரம் பேசத் தொடங்கியது. நீங்கள் 3 சவால்களையும் கடந்து வந்தீர்கள். ஆனால் என் ரகசியத்தை தெரிந்து கொள்ள ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்று அந்த மரம் ஒரு கேள்வியை எழுப்பியது. குமார் சொன்னான், வலிமையில்தான் மகிழ்ச்சி. மின்மின் சொன்னால், வேகம்தான் மகிழ்ச்சி. நந்தா மெதுவாக நிதானமாக சிரித்தபடியே சொன்னான், நண்பர்களோட ஒத்துழைச்சி இருக்கும்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். மரம் கலித்தது. அதுதான் சரி. உண்மையான மகிழ்ச்சி நட்பிலும் ஒருவருக்கொருவர் உதவுவதிலும் தான் இருக்கிறது. அதுவே ஒரு மந்திர பழத்தை கொடுத்தது. இதை உங்கள் காட்டில் நட்டால் மகிழ்ச்சி, உணவு, பசுமை எல்லோருக்கும் கிடைக்கும். மூவரும் அந்த பழத்தை கொண்டு வந்து காட்டில் நட்டார்கள். அது பெரிய மரமாக வளர்ந்து அதிலிருந்து பழங்களும் பூக்களும் மகிழ்ச்சியும் பெருகின. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நட்பும் ஒத்துழைப்பும் இருந்தா எந்த சவாலையும் கடக்க முடியும். உண்மையான மகிழ்ச்சி ஒருவருக்கொருவர் உதவிக்கொண்டே வாழ்வதில்தான். இந்த கதையை ரசித்தீர்களா? மினிபீஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அடுத்த கதையில் சந்திக்கலாம்.